எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான அட்டகாசமான ரொம்ப டெலிசியஸான டெம்ப்டிங்கான கேரமல் புட்டிங் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 3 பொருள் வச்சு 10 நிமிஷத்தில் ரொம்ப அட்டகாசமாக வித்தியாசமான சுவையில் கேரமல் புட்டிங் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே வாயில் வச்சது பட்டர் மாதிரியே கரைஞ்சிரும். அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான கேரமல் புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இது நல்ல கலர் மாறுற வரலும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேன் கலர் வந்தோடனே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி கலக்காட்டினா இந்த மாதிரி அந்த புட்டிங் பாத்திரத்தில் ஊற்றுறதுக்கு வராது, அப்படியே பிஷின் மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இந்த கேரமெல்லாம் லைட்டாக சுற்றி விட்ட மாதிரி பாத்திரத்தில் சுற்றி விட்டுட்டு அப்படியே வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். ஓடு உள்ளே விழுந்துடாமல் கவனமாக ஊற்றிக்குங்க. அப்படி ஓடு விழுந்துட்டுனா அந்த முட்டையோட ஓடை வச்சு எடுத்துருங்க. கையால் எடுத்தால் வராது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ 3 முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்குங்க. நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். கூடவே ஒரு 100 ml பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் அடித்து எடுத்தால் போதும், ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ அப்படியே அதை குக்கரில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் ஒரு ஸ்டாண்டு போட்டுக்கலாம். அதுமாரி இந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எருவு தண்ணியெல்லாம் வலியாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நீங்கள் பாயிலிங் பேப்பர் வச்சுருந்தீங்கனாலும் அதை போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ இது நல்லா வெந்திருக்கான்னு ஒரு ஃபோர்க்கு இல்லைனா கத்தி வச்சு அப்படி குத்தி பார்க்கலாம். வேகாட்டினா அதில் ஒட்டி இருக்கும். பாருங்கள், இதில் எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிச்சு. கத்தியும் ஸ்பூனும் வச்சு ஓரத்தை எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்போ ஓரெல்லாம் நல்லா எடுத்து விட்டாச்சு. அப்படியே ஒரு பிளேட்டை வச்சு அப்படியே கவுத்து விட்டுறலாம். அப்படியே லைட்டாக தட்டி விடுங்க. பாருங்கள், பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. இது ஒரு கத்தி வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணும்போதே அப்படியே பட்டர் மாதிரி இருக்குல்ல. அப்படியே வாயில் வச்சோன்னுமே அப்படியே கரையும். அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.